இன்று நம்மோடு விவாத தலைப்பு உண்மையில் நிறைவேற்றப்பட்டதா வாக்குறுதிகள். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு முதலமைச்சரும் ஒரு சாதாரண குடிமகனும் பங்கேற்கின்றனர். முதலமைச்சர் சார், சொல்லுங்க, நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் என்ன நிலைமையில இருக்கு? நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை பெரும்பாலும் நிறைவேற்றி இருக்கிறோம். நிறைவேற்றிட்டீங்களா? இதுதான் என்னோட மின் கட்டண ரசீது, 150% அதிகமா வருது. இதுதான் என்னோட ரேஷன் கார்டு. நாங்க ஆட்சிக்கு வந்தா 1 கிலோவுக்கு பதிலா 2 கிலோ சர்க்கரை தருவேன்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? இதுதான் என் மனைவிக்கு அரசு மருத்துவமனையில கொடுத்த மருந்து சீட்டு. அங்க உள்ள மெடிக்கல்ல மட்டும் இல்ல. சில இடத்துல சிறு சிறு தாமதங்கள், தவறுகள் நடந்திருக்கலாம். தாமதமா? தவறா? என்ன சார் பேசுறீங்க? உங்க ஆட்சியில தவறு நடக்காத இடமே கிடையாது. தாமதமாகாத வேலையே இல்ல. பிள்ளைங்க படிக்கிற பள்ளிக்கூடம், மக்கள் போற கோயில், எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் உங்க தொழிலான டாஸ்மாக் 24 மணி நேரமும் சிறப்பா இயங்குது. உங்க ஆட்சியில நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் ஸ்டாலின் சார். ப்ளீஸ் நீங்க சாரி சொல்லலாமா? 2026ல முதலமைச்சருங்கிற உங்க இடத்த காலி பண்ணுங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய உதவியா இருக்கும். ப்ளீஸ். சாதாரண மனிதனின் பார்வையில நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் இல்ல ஒன்னையும் நிறைவேற்றல. ஆனா நீங்க உங்களுடன் ஸ்டாலின் புதிய திட்டத்தோட எங்க கிட்ட ஓட்டு பிச்சை கேட்க வரீங்க. உங்களுடன் ஸ்டாலின் எப்ப சார்? எங்க சார்? பதில் சொல்லுங்க.